ஃப்ளோஸ் வந்து ஒரு பழுப்பு மாதிரி கன்சிடர் பண்ணிங்க. ஓகே, பழுப்பில் இந்த பக்கம் வாட்டர் விட்டால் இந்த பக்கம் வருமா? ஸோ இது வந்து ப்ரொடியூசர். எங்கேருந்து பழுப்பில் தண்ணி வருமோ அது ப்ரொடியூசர், எங்கேருந்து தண்ணியை கன்சியூம் பண்ணுறோமோ அது கன்சியூமர் ஆர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வர்ற தண்ணி இங்கே வருதுன்னு வச்சுக்கேன், நடுவில் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சம்திங் இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 6 inch பைப்பில் வந்து தண்ணி விட்றீங்க, பட் அவுட்புட் வந்து எனக்கு 4 inch பழுப்பு வேணும்னாக்கா நடுவில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ரெடியூசர் வச்சு ரெடியூஸ் பண்ணல. அது போல் நீங்கள் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மேப்பு, ஃபில்டர் அப்படி சொல்லி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 inch பைப்புலேருந்து 4 inch பைப்புக்கு தண்ணி வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடியூசர் போட்டு இது பண்ணுற மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணிங்கனாக்கா இது என்ன பண்ணும், இதை வந்து ஃபில்டர் பண்ணி தேவையான டேட்டாஸ் மட்டும் அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா இன்டர்மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரொடியூசர், இங்கே கன்சியூமர், நடுவில் தான் இன்டர்மீடியேட்டர் இருக்கும். இன்டர்மீடியேட் ஃபங்க்ஷன் வந்து மேப் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது சார். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோவோட ஓவர்வியூ. அப்புறம் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக ஒன்று சொல்ல பாருங்கள். ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுற வரையும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது வந்து கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணுற வரையும், கன்சியூமர் எப்படி கன்சியூம் பண்ணுவாங்கன்னாக்கா டாட் கலெக்ட் அப்படின்ற மூலமாக கன்சியூம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த டாட் கலெக்ட்னு சொல்லிட்டு கன்சியூம் பண்ணுற வரைக்கும் இந்த வந்து ஃப்ளோ வந்து எக்ஸிக்யூட் ஆகாதுங்க சார். ஆக்சுவலாக அவங்க ஃப்ளோ வந்து ஸ்டேட் ஃப்ளோவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா StateIn யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, StateIn யூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்கோப்பில் ரன் ஆக போதும் அந்த ஸ்கோப்பை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து எப்படி ரன் ஆகணும் ஈகர்லி, அதுக்கப்புறம் வந்து வைல் சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, வைல் சப்ஸ்கிரைப்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இது எக்ஸிக்யூட் ஆகுங்க. ஆக்சுவலாக ஃப்ளோ வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் சேஞ்ச் ஆக உங்களுக்கு வந்து கன்சியூம் வந்து கன்சியூம் பண்ணிட்டுருப்பாங்க. லாஸ்ட்டாக என்ன வேல்யூ வந்து எமிட் பண்ணிச்சோ அந்த வேல்யூ வந்து ஸ்டேட் ஃப்ளோவில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேல்யூ எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணுனாக்கா அந்த ஸ்டேட் ஃப்ளோ டாட் வேல்யூ அப்படின்றது மூலமாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் SharedFlowவை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா SharedIn அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த SharedIn ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா அந்த ஃப்ளோவை வந்து நீங்கள் SharedFlowவை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ SharedFlowவை கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன பராமீட்டர் ப்ரொவைட் பண்ணனாக்கா அதே போல் கோரூட்டின் ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் ஈகர்லி அப்படி சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னால் ரிமெம்பர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்ளை கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிப்ளை கேஷில் வந்து ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னு 5, 4, 6 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நம்பர்ஸ் ஆஃப் கடைசியாக அதாவது எமிட் பண்ணிட்டேன்னு வச்சிங்கன்னா இந்த ஃப்ளோ வந்து ஒரு 100 parameters எமிட் பண்ணுது அப்படின்னாக்கா லாஸ்ட் 10 parameters மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரிப்ளை கேஷில் வந்து 10ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா, ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா அந்த 10 வேல்யூஸ் வந்து அந்த ரிப்ளை கேஷ்ன்ற பராமீட்டரில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஏன் பண்ணாலும் கேஷ் பண்ணியிருக்கிற வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா SharedInோட ஆப்ஜெக்டில் போய்ட்டு ரிப்ளை கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னாக்கா லிஸ்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த ஐட்டத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லாஸ்ட் 10 எலமெண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து 5, 4னாலும் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. கேன் யூ டெல் மீ அபவுட் த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் இன் ஃப்ளோ? இது அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீமா அப்படின்னா அப்போ டாக்குமெண்ட் ஒழுங்காக படிக்கல. ஓகே, அப்ஸ்ட்ரீம் என்னன்னாக்கா ப்ரொடியூசர் சைடில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து அப்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அதில் அப்ஸ்ட்ரீம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அப்ஸ்ட்ரீம் ஆப்ரேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நீ சொன்ன பற்றியா அந்த டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டு, அதாவது மேப் ஃபங்க்ஷன், ஃபில்டர் ஃபங்க்ஷன், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா அப்ஸ்ட்ரீம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே டவுன் ஸ்ட்ரீம் என்னன்னாக்கா டவுன் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து கலெக்டர்ஸ், அதாவது வந்து யார் கன்சியூமரோ அங்கே சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம்ல, அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் தான் வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். நீ SharedFlow யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் கலெக்டர் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மேட்டர் தான் வந்து ஸ்டேட்ஃப்ளோவுக்கும் நீங்கள் வேல்யூ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னாக்கா எமிட் பண்ணிங்கன்னாக்கா மல்டிபிள் கலெக்டர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக சேம் வேல்யூஸ் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகேவா, ஸோ அது வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு வேல்யூ சொல்லுவாங்க, அதாவது இதில் வேல்யூ இருக்குது இதில் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், வேல்ன்ற அந்த வேல்யூ அப்படின்ற பராமீட்டர்ஸ் வந்து உங்களுடைய ஸ்டேட் ஃப்ளோவில் இருக்குது. அதாவது SharedFlowவில் வந்து அந்த வேல்யூன்ற பராமீட்டர் இருக்காது. ஓகே, அது அக்செப்டபிள். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஃப்ளோ வந்து SharedFlowவோட சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இது வந்து சைல்ட் கிளாஸ் மாதிரி, அதாவது அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் SharedFlow தான் வந்து StateFlow அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து வேல்யூ இருக்கும், இதில் வந்து வேல்யூன்ற பராமீட்டர் இருக்காது. பட் அது மட்டுமே ஒரு அட்வான்டேஜான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா
அந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் இந்த ரிப்ளை கேஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்கேஸ் ஒன்றுன்னு குத்தின்னு வச்சுக்கலாம், அந்த லாஸ்ட் வேல்யூ அங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் 10 வேல்யூவில் அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த கான்ஃபிகேஷன் வந்து இங்கே கிடையாது. அதில் வந்து StateFlowவில் இந்த கான்ஃபிகேஷன் கிடையாது. பட் அதில் வந்து வேல்யூஸ் ஈக்குவல் டு 1ன்னு குத்து ரிப்ளை கேஷ் ஈக்குவல் டு 1ன்னு குத்துனீங்கன்னாக்கா இங்கே வேல்யூன்னு இடத்துக்கு பதிலாக அங்கே ரிப்ளை வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு குத்திருந்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேராமீட்டர் வரப்போது அதில் டாட் லாஸ்ட்னு கொடுத்தா அந்த வேல்யூ நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? StateFlow SharedFlowக்கு டிஃப்ரென்ஸ் செஞ்சாச்சு. ஸோ இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுது, எந்த பிஸ்னஸ் யூஸ் கேஸில் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரல. அதுக்கான ஆன்சர் என்னன்னாக்கா StateFlowவை ஒரு ஸ்டேட்டை பேஸ் பண்ணி சில ஆப்ரேஷன் பண்ணிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ரஸ் பார் ஷோ பண்ணதோ, இல்லை ஒரு பாப்அப் ஷோ பண்ணது ஹைட் பண்ணது, இல்லை வந்து ஒரு இண்டிகேட்டர் ஆன் பண்ணது ஆஃப் பண்ணுது. ஸோ அது போல் வந்து ஸ்டேட்டிங்கில் மேனேஜ் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் StateFlow யூஸ் பண்ணி ஆகணும். SharedFlow எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுற இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜஸை டிஸ்பிளே பண்ணது, இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணது, ஒரு சிங்கிள் டேட்டாவை நீங்கள் மல்டிபிள் பிளேஸில் ஷோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எல்லா பிளேஸஸ்க்கும் அந்த அப்டேட் போகணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி நேரத்தில் அதாவது டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த மாதிரி பிஸ்னஸ் யூஸ் கேஸில் நீங்கள் SharedFlow யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களை வச்சு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக அவங்க வச்சு செய்யறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். until otherwise you get to know the difference. ஸோ எங்கே யூஸ் பண்ணணும் பிஸ்னஸ் யூஸ் கேஸை பொறுத்து மட்டும்தான் ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். Otherwise, thank you so much for watching the video guys. Take care. Bye bye.